என் வீடியோ பார்க்குற அனைத்து நம்மளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம மேலே பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்போ தரப்புல வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓப்போ ரெனோ 4 ப்ரோ, ஓப்போ ரெனோ 4 ப்ரோ தோனி எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ தரப்புல வந்து புது நியூஸ் வந்திருக்கு. நாங்கள் வந்து புதிதாக பார்த்தீங்கன்னா ஓப்போ A15 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம மேலே பார்க்கணும்னா இந்த ஓப்போ A15 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்துக்கிட்டு கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்போ A15 போட்டிருக்காங்க. அடுத்த மொபைலோட பேக் சைடும் ஒரு ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. வேற ஒன்றும் வித்தியாசமான போடல. நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸில் என்னக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைல் வந்து சைடில் எடுத்து வச்சுருவோம். அடுத்து என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மொபைலுக்கான ஒரு யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஓப்போக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா 2 hours ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு மெட்ரேஜ் மொபைல் தான். அதனால் வந்து அவ்வளோ பெரிய சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பார்த்தீங்கன்னா 65 வாட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் மொபைல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா 10 வாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 hours ஆகும் சார்ஜ் செய்கிறதுக்கு. 0 to 100 வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சிடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. இந்த மொபைல் அதாவது ஓப்போ A15 இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இதுக்காக கேஸ் எதுவுமே இருக்காது. இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு வந்து க்ளீனான ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாகவே இருக்க போது உங்களுக்கு வந்து இந்த வெல்சீட்டில் கொண்டு போனால் கூட உங்களுக்கு லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு அட் டைமில் போட்டுக்கலாம். 3மே பார்த்தீங்கன்னா அட் டைமில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டாப் சைடு அதாவது மேலே என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரைமரி மைக்காக சொல்கிறாங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதுக்கடுத்து பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரு அதுக்கடுத்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கடுத்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P35 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகா ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பவர் VR GE8320 அந்த GPU கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கேமிங்னாலும் சரி, எடிட்டிங் பண்ணாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக வருது. ஒன்று வந்து 3GB ரேம் மற்றும் 32GB மாதிரி வருது. அது வந்து 9499 ருபீஸ் உங்களுக்கு ப்ரைஸிங் வருது. ரொம்ப சீப்பாகவே இருக்குது. ரெண்டாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் மற்றும் 64GB மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து 11,500 ருபீஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே சீப்பாக இருக்குது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் இல்லை. நீங்கள் 2 நாள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃப்ளாக்ஷிப் மொபைல் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்ரேஜ் மொபைல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா 3GB 4GB தான் கொடுத்துருக்காங்க. 6GB 8GBலாம் கிடையாது. வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சீப்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போ A15 ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே எதுவுமே கொடுக்கல. பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு இது போதுமான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேமரா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் கேமரா கொடுக்கல. அதுக்கடுத்து ரிஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா 6Hz ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். 720x1520 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதுக்கடுத்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட நீங்கள் ஃபோன் பேசும்போது கீழே போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4230 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அதிகமான பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கேமிங் விளாண்டாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, ரொம்ப நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை யூஸ் பண்ணலாம். நல்ல தாக்கு பிடிக்கும் பேட்டரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல, ஆனாலும் 10 வாட்ங்கிறது இந்த மொபைலுக்கு வந்து போதுமான ஒரு சார்ஜர்னு சொல்லலாம். 9000 வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 வாட் கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் மொபைல் வந்து 0 to 100 சார்ஜ் பண்ணணும்னா 2 hours கண்டிப்பாக ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்ரேஜ் மொபைல் தான், கண்டிப்பாக 2 hours ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், 2 hours ஆகும். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த OPPO A15 ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்க போகுது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 172 கிராம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. 4230 mAh பேட்டரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கும், நல்லா கையில் பிடிக்க காம்பேக்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும், நல்லாவே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது ColorOS 7 கொடுத்துருக்காங்க. ரியல்மி, ஓப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ColorOS 7 தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ColorOS 7 தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த OPPO A15 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 9000 rupees வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுக்குறதே பெரிய விஷயம்னே சொல்லலாம். இப்போ நம்ம கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. அதுக்கடுத்து ரெண்டாவது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஒயிட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். அதுக்கடுத்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கேமரா ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. மேலே 3 கேமரா, சைடில் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 1080 at 30 fps எடுக்க முடியும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா. இப்போ நம்ம இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா எத்தனை மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. இந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் ஆங்கிள் எடுக்க முடியும். ஒயிடு ஆப்ஷனும் உண்டு. நீங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சரி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவரப்பாக இருக்கும். அதுக்கடுத்து HDR சப்போர்ட் உண்டு. வீடியோவும் எடுக்கலாம். வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் 4K ரெக்கார்டிங், அதுக்கடுத்து 1080 at 30 fps அது கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி, இந்த OPPO A15 ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராக்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த 9000 பட்ஜெட்டில். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G சப்போர்ட்டில் தான் கொடுக்குறாங்க. 4G தான், 5G கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 512 GB நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃபோனை கொடுக்குற மெமரி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் அந்த பவர் பட்டன்லாம் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 9000 rupees பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் கொடுப்பாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பார்க்க போகிறோம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மொபைலுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த 9000 rupees இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கிக்கலாம். இந்த OPPO A15 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ கலர், இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ப்ளூ கலர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. 2 கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலாக படிச்சது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான், அதெல்லாம் நான் கையில் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் படிச்சிக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக கலர்ஸு. அதுக்கப்புறமா இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுது, எப்போ இந்தியா லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து October 16 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. October 16, 2020 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் அவ்வளோதான் வந்துட்டுருக்கு. அமேசானில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வச்சு அன்பாக்சிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரமாக லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக டேட் தெரிய வரல. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு October 16 வரும்னு சொல்கிறாங்க. அது கூடுமா குறையுமான்னு சொல்லிட்டு அதை அடுத்த தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த OPPO A15 ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து
3GB 32GB வேரியன்ட் சொல்லியிருந்தேன். அது வந்து 9499 ருபீஸ் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 11500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது, வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கேமரா 3 இருக்குது, ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்க, பேட்டரி நல்லா சூப்பராக மேசிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த OPPO A15 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கூடவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கலாம். என்ன பிடித்த மறக்காம இப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நேரடி பார்த்துக்க முடியும். மீண்டும் மூலம் இதை மக்கள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த OPPO A15 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். எனக்கு பிடித்த மறக்காம இப்போ லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மூலம் இதை மக்கள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.